வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்டாக எல்லாருமே இந்த பழத்தை பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து தேன் பழம், நெய் பழம், சர்க்கரை பழம், முன்டிங்கியா கேலிப்ரா. இதனோட இங்கிலீஷ் நேம் ஜமைக்கா செரி, பனாமா பெரி, சிங்கப்பூர் செரி, ஸ்ட்ராபெரி ட்ரீ, ஜாம் ஃப்ரூட் ட்ரீ, காட்டன் கேண்டி பெரி. இந்த மரம் குயிக்காக வளரும், அதிக நிழல் தரும். அதனால் மோஸ்ட்டாக வந்து வீட்டை சுற்றி வந்து இந்த மரத்தை வச்சுருப்பாங்க. இது நிழல் தரத்தோட இதனுடைய பழங்கள் வந்து பல நோய்களை வந்து சரி செய்யும். ஹை பிபி உயர் ரத்த அழுத்தத்தை குறைச்சி டயபெட்டிஸ் நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்தும். அதிகப்படியான கால்சியம், பொட்டாசியம், இரும்புச்சத்து, விட்டமின் சி இருக்குது. அதனால் பற்களையும் எலும்பையும் வலுப்படுத்தும். வயிற்றுப்போக்கு பிரச்சனையை சரி செய்யும். இந்த பழத்தை அப்படியேவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ஜூஸ், ஜெல்லி, ஜாம் செஞ்சும் சாப்பிட்லாம். இந்த தேன் பழத்தில் ஜாம் எப்படி செய்யணும்னா 250 கிராம் தேன் பழத்தை நல்லா கழுவிட்டு அதை மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும். விழுதாக அரைச்சதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு அதனுடைய பழக்கூழை வந்து அடிகனமான பாத்திரத்தில் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் 250 கிராம் பழத்துக்கு 100 to 150 கிராம் வந்து சர்க்கரை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் வர வரைக்கும் கிளறணும். பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா ஜாம் ரெடியானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எலுமிச்சம் சாறை சேர்த்து கிளறி இறக்கி விடணும். எலுமிச்சம் சாறு எதுக்காக சேர்க்குறோம்னா ஜாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக. ஜாம் ஆற வச்சு சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த பழத்தை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கும் கொடுக்கலாம். நன்றி.